யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய குடும்பங்கள் கிராமங்களில் இருக்கிறோம், நம்முடைய உறவினர்களோடு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் எல்லா குடும்பமும் சுமூகமாக போகுதா? உறவுகளை அப்படியே கிட்ட கிட்ட, அதுவும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைம்பாங்க. அதுவும் கிட்ட கிட்ட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்ட போனால் முட்டை பகை அப்படிம்பாங்க. அதுவும் ஒரே ஊருக்குள்ளே கிட்ட கிட்ட இருந்தோம்னா கட்டாய பகை. நிச்சயமாக அது ஒரு மன கருத்து வேறுபாடுகள் வர சந்தேகமே இல்லை, வரதான் செய்ய குடும்பம்னு இருந்தா. எல்லாரும் சுபாவம் மாம்ச சுபாவத்தில் தானே இருக்கிறோம். எப்படினாலும் பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், உறவுகள் விரிசல் வரும். வரும்போது முதலாவது ஒரு பெண்ணாய் அந்த குடும்பத்தின் சமாதானத்திற்காக நான் முதல்ல முன்னாடி இறங்கணும், இறங்கி போகணும். தாழ்மை இருந்தால் மாத்திரம்தான் அவங்கள வீட்டை தேடி போக முடியும். இப்போ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஏங்கா அப்படியெல்லாம் ஏமா போடணும்? இப்போ சாடுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புகிறேன், சாரி 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 அப்படின்னு ஒன்று அனுப்புனா கூட பரவாயில்லையே. அதை 2 விதமாக வாசிக்கலாம். சாரி சாரி அப்படின்னு வாசிக்கலாம். சாரி சாரி என்னப்பா அவ திமுறாவை எழுதுனது போலயே அவங்க வாசிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரிட்டர்னில் தானே அனுப்புகிறோம். நம்ம 2 விதமாக வாசிக்கலாம். முறை இன்னும் சாரி அப்படின்னு அனுப்பியிருக்காங்களேன்னு அவங்க எடுத்துக்கலாம். சாரி அப்படின்னு நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையில் எப்படி சொல்லியிருக்கிறா பாரு அப்படின்னு இருக்கும். அதை எப்பயுமே நேரில் போய் பார்க்குற நேரத்தில் அந்த ஒரு 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 பாடி லாங்குவேஜோட அக்கா, அவங்க நம்ம முகபாவம், ஐயோ சாரி எங்கள் வீட்டில் அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க போலக்கா, ஒன்றும் மனசில் நினைக்காதீங்க அப்படி நம்ம இறங்கி போய் தாழ்ந்த சிந்தையோட, தாழ்மையுள்ள ஒரு முகபாவனையோட, உண்மையான மனத்தாழ்மையோடு அங்கே போனோன்னா காரியம் நிச்சயமாக மாறுதலாம் முடியும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்கிறாங்க? இறங்கி போய் அவங்க முதல்ல போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் உன் சகோதரனுக்கும் ஏதாவது பிணக்கு இருந்துச்சுன்னா பலிபீடத்தில் முதல்ல உன் காணிக்கையை வச்சுட்டு என்ன செய்ய, அவன்கிட்ட போய் முதல்ல ஒப்புரவாகி பின்பு வந்து முன்பு போய் ஒப்புரவாகு. அப்போ சீக்கிரத்தில் நல்மனம் பொருந்து. முன்புன்னு இருக்கு அந்த மத்தேயு 5 அதிகாரத்தில். சீக்கிரத்தில் 2 வார்த்தையும் வந்திருக்குது. முன்பு ஒப்புரவாகணும். இன்னைக்கு இங்கே இருக்கிற யாராவது, என்னாலலாம் அப்படி போக முடியாது, யாருடைய குடும்பத்திலேயாவது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குதா? யாருடைய குடும்பத்துக்குள்ளே 2 உறவுகளுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து காணப்படுறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகளே நீ உன்னைய தாழ்த்துனா என்ன? கணவர்கிட்ட தாழ்த்துனா என்ன? இரத்த உறவுகளுக்குள்ள தாழ்த்துனா என்ன? சபைகளுக்குள்ள 2 குடும்பங்களுக்குள்ள தாழ்த்துனா என்ன? ஒரே வேலை பார்க்குற இடத்துல தாழ்த்துனா என்னங்க? நீங்க தாழ்த்தி பாருங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ள அபிகாயிலை தேவன் உயர்த்தினார். நாபால் கேட்கிறாரு, ஈசா யார்? தாவீது யார்? ஈசாயின் மகன் யார் அப்படின்னு சொல்லி திமுறா கேட்ட, பெருமையா கேட்ட நாபால் தாழ்த்தப்பட்டு போனான். தன்னை தாழ்த்தின அபிகாயில் உயர்த்தப்பட்டாள்.